ஒரு சில ஆண்களுக்கு தான் இந்த வீடியோ. உம், உங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான புத்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா? இல்லை பொண்ணுங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகுவாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் அது பொண்ணுங்கன்னு பார்த்தாவே தப்பாக பார்க்குறீங்க, தப்பாகவே நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம வீட்லேயும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்கங்கிற ஒரு திங்கிங் உங்கள் மைண்டில் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கள். இதெல்லாம் தப்பு இல்லையா? சொல்லுங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணை வந்து அவருக்கு இருக்கும் 40 வயசு இருக்கும். 40 வயசு அவருக்கு இருக்கும். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பொண்ணு தனியாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் குழம்பு கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி போய் அந்த பொண்ணை போய் தப்பாக இது பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணு உடனே கத்திட்டு அலறிட்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து கத்தவும் எல்லாரும் போய் அந்த ஆளை பிடிச்சி அடித்தாங்க. நான் ஒன்று மட்டும் கேட்குறேன், உங்களுக்கு அப்படி தப்பு பண்ண ஆசையாக இருக்குது, என்னால் வந்து இந்த தப்பு பண்ணுறதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்குன்னு இப்போ எவ்வளோ வழிகள்லாம் வந்துருச்சு, நீங்கள் அப்படி கூட போகலாம்ல. ஏன் அப்படி நல்லா இருக்கிற குடும்பத்தில் போய் இந்த மாதிரி அசிங்கம் பண்ணுறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் இப்போ நாங்களே கூட நிற்கிறோம் இல்லையா? எதுக்காக தப்பான தொழிலுக்கு நிற்கிறோம்? இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தானே நாங்களும் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கிறோம். சொல்லுங்கள். அப்படி எங்ககிட்ட கூட வந்து உங்களுடைய எச்சை தீர்த்துட்டு போகலாம்ல. ஏன் பெண் பிள்ளைகளை போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா? இதெல்லாம் பெரிய பாவம். இந்த பாவம்லாம் வந்து உங்களை ஒன்றும் பண்ணாது, பின்னாடி உங்கள் குழந்தைங்கள தான் தாக்கும்னு சொல்லிவிட்டு தயவு செய்து தப்பான எண்ணத்தோடு எந்த பொண்ணுக்கிட்டையும் நெருங்கவோ பேசவோ பழகாதீங்க சொல்லிட்டேன்.